எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை செய்து வெற்றி பெறும் மேஷராசி சொந்தங்களே, இந்த மாசம் ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிலையில இருக்கிறார். ஆனாலும் அவரோட பாத சஞ்சாரத்தால உங்களுக்கு மனசுல நல்ல தெம்பு ஏற்படும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் வரும், பணவரத்து அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வயிறு சம்பந்தமான நோய் வரலாம். உணவு கட்டுப்பாடு அவசியம். அதிகமான காரம் மற்றும் புளிப்பு சம்பந்தமான உணவுகளை தவிர்ப்பது நலம். தொழில் ஸ்தானாதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கார். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தோட மத்திய பகுதியில் செய்வது நல்ல பலனை தரும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். ஆனாலும் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம். பணி நிமித்தமாக உங்களை உங்களுடைய நிறுவனம் வெளியூருக்கு அனுப்ப வேண்டி வரலாம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் வரலாம். ராசியில் இருக்கக்கூடிய புத்திகாரகன் புதனால எல்லாவற்றையும் குடும்பத்தில் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் வரலாம். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். பெண்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பணவரத்து நல்லா இருக்கும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் வரும். வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் அதிகமான கவனம் தேவை. சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அதிகமான முன்கோபம் ஏற்படலாம். அதனால வீண் தகராறு ஏற்படலாம். எதை செய்தாலும் அதிகமான நிதானம் தேவை. அரசியல் துறையினருக்கு நீங்கள் வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது. அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். செலவு அதிகரிக்கும். இடமாற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். புதிய நட்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டி வரலாம். கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் தொடர்பான அலைச்சல், புதிய ஆர்டர் பற்றிய கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனை தீரும். உங்களுக்கான பரிகாரம், முருகனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்க மன அமைதி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறையில திங்கள் புதன் வெள்ளி, தேய்பிறையில் புதன் வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 2 மற்றும் 3. சந்திராஷ்டம தினங்கள் 17 மற்றும் 18.